வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். தரமற்ற பள்ளி சீருடையால் மாணவர்கள் பாதிப்பு. சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சீருடைகளை எரித்து போராட்டம். மீனவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் முற்றுகை. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 5 பேரை மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தனியார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் பயின்ற மாணவர்கள் தேர்வு முடிவு தெரியாமல் தவிப்பு. போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். தரமான சீருடை வழங்காத கல்வித்துறையை கண்டித்து மாணவர்கள் கூட்டமைப்பினர் சீருடையை எரித்து போராட்டம் நடத்தினர். புதுவை அரசு நடப்பாண்டில் அரசு பள்ளி மாணவர்களின் சீருடைகள் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சீருடைகளில் மாற்றம் கொண்டு வந்ததுடன் புதிய சீருடைகளை வழங்கியது. ஆனால் இந்த சீருடைகள் 2 மாதங்களிலேயே சாயம் வெளுத்து போனதுடன் கிழிந்துவிடும் நிலைமையில் உள்ளது. எனவே மாற்று சீருடை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுவை யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பினர் செவ்வாய்க்கிழமையன்று கல்வித்துறை முன்பாக தரமற்ற சீருடைகளை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தரமற்ற சீருடைகளை வழங்கிய நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழர்களுக்கு துரோகம் விளைவிக்கும் மத்திய அரசை கண்டித்து பேரணியாக சென்று சட்டசபையை முற்றுகையிட முயன்ற பல்வேறு இயக்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். தமிழர்களுக்கு துரோகம் விளைவிக்கும் மத்திய அரசுக்கு புதுவை அரசு எச்சரிக்கை செய்ய வேண்டும். தமிழக மீனவர் விடுதலைக்கு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மீனவ இளைஞர்கள், திராவிடர் விடுதலை கழகத்தினர், தமிழர் இயக்கம், பெரியார் திராவிடர் கழகம், பெரியார் சிந்தனை இயக்கம் போன்றவற்றினர் செவ்வாய்க்கிழமையன்று பெரியார் திடலில் குவிந்தனர். பின்னர் அங்கிருந்து கருப்பு கொடியும் ஊர்வலமாக சென்று சட்டசபை அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மீனவர் வாழ்வுரிமை இயக்கத்தினர் ரயில் மறியல் போராட்டம் நடத்தினர். இதற்கு தலைமை நிலைய செயலாளர் முரளிதாஸ் வரவேற்புரையாற்ற தலைவர் குப்புராசு தலைமை தாங்கினார். நிறுவனர் ஏகாம்பரம் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க இதில் மீனவர்கள் கலந்து கொண்டனர். மதகடிப்பட்டு தனியார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் பயின்ற மாணவியர் தேர்வு முடிவுகளை வெளியிட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மதகடப்பட்டில் உள்ள தனியார் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் படித்து முடித்த மாணவர்கள் 82 நபர்கள் கடந்த ஜூன் மாதத்தில் தேர்வினை எழுதியுள்ளனர். ஆனால் இதுவரை தேர்வின் முடிவு என்ன என்று புதுச்சேரி பல்கலைக்கழகம் வெளியிடவில்லை. கடந்த 2 மாதத்திற்கு முன்பே அனைத்து பிற கல்லூரிகளின் தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட நிலையில் இக்கல்லூரியின் மாணவர்கள் பல முறை நிர்வாகத்தையும் பல்கலைக்கழகத்தையும் அணுகியுள்ளனர். பல்கலைக்கழகத்தை அணுகிய போது ஒரு அதிர்ச்சி தகவலை நிர்வாகம் கூறியது. அதாவது NET முடித்த 7 ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய கல்லூரியில் 4 ஆசிரியரை மட்டும் பணிக்கு அமர்த்தியுள்ளனர். இது நிர்வாகத்தின் தவறு. இதை கல்லூரி நிர்வாகத்திடம் கேட்க சென்றபோது கல்லூரியை பூட்டி சென்றுவிட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இது தொடர்பாக 10 நாட்களாக திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். எந்த நடவடிக்கையும் இல்லாத நிலையில் 70,000 ரூபாய் கட்டி ஏமாற்றம் அடைந்த மாணவர்கள் நேற்றைய தினம் காலை மறியலில் ஈடுபட்டனர். அங்கு வந்த காவல்துறை அதிகாரி மாணவர்களை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். இது கண்டிக்கத்தக்க செயலாகும். பாதிக்கப்பட்ட மாணவர்களை மேலும் வதைக்கக்கூடிய புதுச்சேரி அரசின் நடவடிக்கை மிக மோசமானது ஆகும். சம்பந்தப்பட்ட கல்லூரியின் மீது புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாணவர்களின் தேர்வின் முடிவை வெளியிட புதுச்சேரி அரசு தலையீடு செய்ய வேண்டும். தடியடி நடத்திய காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பெருமாம்பாக்கம் இந்திரா காந்தி பல் மருத்துவமனையில் நாட்டு நலப்பணி திட்டம் துவங்கி வைக்கப்பட்டது.
இந்திரா காந்தி பல் மருத்துவமனையில் நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி குழந்தைசாமி மற்றும் ஸ்ரீ பாலாஜி வித்யாபீட் நிகர்நிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் சேதுராமன் எய்ட்ஸ் விழிப்புணர்வு தொடர் ஓட்டம் மற்றும் தூய்மை பாரதம் திட்டத்தின் கீழ் தூய்மைப்படுத்தும் பணியினை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட நாட்டு நலப்பணி திட்ட ஆர்வலர்கள் தூய்மை பாரதம் திட்டத்தின் கீழ் கல்லூரி வளாகத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் தொடர் ஓட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட பல் மருத்துவர்களும் பல் மருத்துவ மாணவர்களும் கலந்து கொண்டு இரத்த தானத்தையும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்காக கல்லூரி வளாகத்தில் இருந்து புறப்பட்டு தவளக்குப்பம் பேருந்து நிறுத்தத்தை அடைந்தனர். இரத்த பரிசோதனை முகாம் தவளக்குப்பம் மற்றும் ஆரியாங்குப்பம் பேருந்து நிறுத்தத்தில் நடைபெற்றது. இந்த முகாமில் 250க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இரத்த வகைப்பாட்டை கண்டறியப்பட்டு இரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த முகாமானது கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கருணாநிதி உஷா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இதற்காக ஏற்பாட்டை பல் மருத்துவ பிரிவு, சென்னாடா சங்கம் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் ஆகியவை இணைந்து நடத்தப்பட்டது. புதுவை அருகே உள்ள பாகூரில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களை அமைச்சர் தியாகராஜன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பாகூர் இருளன் சந்தை பகுதியை சேர்ந்த ரமேஷ், செல்வி ஆகியோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு கிர்மாம்பாக்கம் அறுபடை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த அமைச்சர் தியாகராஜன் மருத்துவமனைக்கு சென்று டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் அங்கிருந்த மருத்துவ அதிகாரிகளிடம் சிகிச்சையின் முறைகள் குறித்து கேட்டறிந்தார். உத்திரவாகினிப்பேட்டில் அம்பேத்கர் சிலை அவமதிப்பு, குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தாக்கூர் கல்லூரி மாணவர்கள் ஸ்ட்ரைக். பொறியியல் கல்லூரி பணியில் சேர போலி சான்றிதழ், தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐஜியிடம் மனு. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தொண்டமாநத்தம் தீப ஒளி பள்ளியில் மாணவ மாணவியருக்கு இலவச சைக்கிள்களை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். தீப ஒளி உயர்நிலை பள்ளி தொண்டமாநத்தத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வித்துறை மூலம் வழங்கப்பட்ட 81 இலவச மிதிவண்டி மற்றும் மழைக்கோட்டை உசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கார்த்திகேயன் வழங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியை ஆந்தோனி அம்மாள் மற்றும் ஆசிரியர்கள் உடனிருந்தனர். ஆரியாங்குப்பம் மானவெளி தொகுதியில் வாய்க்கால் தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் துவக்கி வைத்தார். ஆரியாங்குப்பம் மானவெளி தொகுதி பூரணாங்குப்பம் அரசு பள்ளியின் பின்புறம் உள்ள வாய்க்காலை தூர்வாரும் பணிக்கான துவக்க நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வெளியனூர் அருகே உள்ள உத்திரவாகினிப்பேட்டில் அம்பேத்கர் சிலை சேதப்படுத்தப்பட்டதை கண்டித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
வில்லியனூர் அருகே உள்ள உத்திரவாகினிப்பேட்டையில் அமைந்துள்ள மார்பளவு உயரம் கொண்ட அம்பேத்கர் சிலையை நள்ளிரவில் சில விஷமிகள் சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை திங்கட்கிழமை கண்டு அதிர்ச்சியடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சிலையை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வில்லியனூரில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள் செவ்வாய்க்கிழமையன்று வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போலீஸ் சான்றிதழ் கொடுத்து பணியில் சேர்த்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லஞ்ச ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு இயக்கத்தினர் ஐஜியிடம் மனு அளித்தனர். அகில இந்திய லஞ்ச ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு இயக்க தலைவர் சுரேஷ் புதுச்சேரி காவல்துறை தலைவரை சந்தித்து புகார் மனு ஒன்று அளித்தார். அப்புகார் மனுவில் கூறியிருப்பதாவது: கடந்த 2007ஆம் ஆண்டு புதுச்சேரி பொறியியல் கல்லூரியில் 5 விரிவுரையாளர் பணியிடங்களை நிரப்ப தேர்வு நடைபெற்றது. இதில் ஓபிசி பிரிவிற்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. அதில் தமிழக எஸ்சி வகுப்பை சேர்ந்த சுரேஷ்குமார் தான் புதுச்சேரி ஓபிசி பிரிவை சேர்ந்தவன் என போலீஸ் சான்று கொடுத்து பணியில் சேர்ந்துள்ளார். சுரேஷ்குமாரின் பள்ளி மாற்று சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழும் அவர் எஸ்சி வகுப்பு என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கேட் தேர்விற்கான விண்ணப்பத்திலும் தான் எஸ்சி வகுப்பை சேர்ந்தவன் என்றே சுரேஷ்குமார் குறிப்பிட்டுள்ளார். இந்த போலீஸ் சான்றிதழை அப்போது உழவர்கரை தாலுகாவில் தாசில்தாராக பணியாற்றிய ரமேஷ் பிற அதிகாரிகளின் உதவியோடு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வழங்கியுள்ளார். பிடியாணை இல்லாத குற்றங்களுக்கு புகார் பெற்றவுடன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி காவல்துறைக்கு தலைவரான தாங்கள் இவ்விஷயத்தில் தலையிட்டு போலி ஜாதி சான்றிதழ் வழங்கியுள்ள தாசில்தார் ரமேஷ் உள்ளிட்ட அதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீதும் போலீஸ் சான்றிதழ் பெற்று அரசு பணியில் சேர்ந்த சுரேஷ்குமார் மீதும் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவையில் நடைபெற்ற இந்திய தர நிர்ணய நிறுவன விழிப்புணர்வு முகாமில் நகைக்கடை உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். இந்திய தர நிர்ணய நிறுவனம் சார்பில் புதுவையில் உள்ள நகை கடைகளுக்கு உரிமம் வழங்கும் மேளா மற்றும் விழிப்புணர்வு முகாம் ஓட்டல் அபிராமியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. விஷால் டொமர் வரவேற்புரையாற்ற நாராயணன் துவக்கி வைத்தார். புதுவை சிராப் வியாபாரிகள் சங்க தலைவர் ராஜேந்திரன், விஸ்வகர்மா மகாஜன சங்க சபாபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் ஹால்மார்க் பயன்பாடுகள் குறித்து நாராயணன், வினோத் ஆகியோர் விளக்கம் அளித்தனர். இதில் புதுவையில் உள்ள நகைக்கடை உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை பெரிய கடை பள்ளி வாசல் புனரமைப்பு பணிக்கான நிதி உதவியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் பெரிய கடை பைக்கடை சந்து வகுப்பு மஸ்ஜிதே இஸ்லாமியா புதுச்சேரி பள்ளிவாசல் கழிப்பிடக்கூடம் புனரமைப்பு பணிக்காக புதுச்சேரி மாநில வகுப்பு வாரியம் மூலமாக 4,26,000 ரூபாயினை முதலமைச்சர் லட்சுமி நாராயணன் எம்எல்ஏ வகுப்பு வாரிய தலைவர் ஹாஜி அப்துல் ரஹ்மான் ஆகியோர் முன்னிலையில் பள்ளிவாசல் நிர்வாகியிடம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வகுப்பு வாரிய தலைமை செயலாக்க அதிகாரி ஹாஜி சுல்தான் அப்துல் காதிர், செயலாக்க அதிகாரி ஹாஜி முகமது நெய்னா மரைக்காயர், வகுப்பு வாரிய அதிகாரி முகமது இஸ்மாயில் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் பங்கேற்றனர். சுகாதாரத்துறையில் தற்காலிக ஊழியர்களாக பணியாற்றியவர்களுக்கு பணி நிரந்தர ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார்.
புதுவை அரசில் பல்வேறு துறைகளில் கடந்த 2006 முதல் முழு நேர தற்காலிக ஊழியர்களாக பணிபுரிந்து வந்தவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு வருகிறார்கள். இதன்படி கடந்த 17/10/2014 அன்று முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 62 முழு நேர தற்காலிக பணி ஊழியர்கள் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையில் துப்புரவு பணியாளர்களாக நியமனம் செய்யப்பட்டு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் வழங்கினார். இதேபோல் தற்போது மேலும் 70 முழு நேர தற்காலிக ஊழியர்களை துப்புரவு பணியாளராக நியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன்படி புதுவை பிராந்தியத்தில் 56 முழு நேர தற்காலிக ஊழியர்கள், காரைக்கால் பிராந்தியத்தில் 8 முழு நேர தற்காலிக ஊழியர்கள், மாகே பிராந்தியத்தில் 4 முழு நேர தற்காலிக ஊழியர்கள் மற்றும் ஏனாம் பிராந்தியத்தில் 2 முழு நேர தற்காலிக ஊழியர்கள் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையில் துப்புரவு பணியாளராக பணி நிரந்தரம் செய்யப்பட்டு இதற்கான பணி நிரந்தர ஆணைகளை முதல்வர் ரங்கசாமி முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குனர் ராமன், சுகாதாரத்துறை சிறப்பு பணி அதிகாரி ரகுநாதன் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் லட்சக்கணக்கில் மோசடி செய்த சமையல்காரரை கைது செய்ய தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுவை குபேர் நகரை சேர்ந்த கணேசன் என்பவர் வீடுகளில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளுக்கு சமையல் செய்து அனுப்பி வைக்கும் தொழில் நடத்தி வந்தார். இதனால் இவரிடம் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற இருந்த மஞ்சள் நீராட்டு விழாவிற்கு உணவு சப்ளை செய்யும்படி முன்பணமாக 10,000 ரூபாயினை சீனிவாசன் என்பவர் வழங்கினார். இதேபோல் பெருமாள் என்பவர் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற திருமணத்திற்கு சாப்பாடு செய்யும்படி 50,000 ரூபாயினை வழங்கியுள்ளார். இதேபோல் மற்றொருவர் 2 லட்சம் ரூபாயினை கடனாக வழங்கியுள்ளார். இப்படி பலரிடம் கணேசன் பணம் வாங்கி இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் மஞ்சள் நீராட்டு விழா சாப்பாட்டிற்காக பணம் கட்டியவர்கள் சமையல்காரர் கணேசனை தொடர்பு கொண்ட போது முடியவில்லை. இதனால் சம்பந்தப்பட்டவர்கள் கணேசன் வீட்டுக்கு சென்று பார்த்துள்ளனர். அங்கு அவர் குடும்பத்துடன் தலைமறைவாகி இருப்பது தெரிய வந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பணம் கொடுத்தவர்கள் ஓதியஞ்சாலை காவல் நிலையம் வந்து முற்றுகையில் ஈடுபட்டனர். பணத்தை ஏமாற்றி சென்ற கணேசனை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதனிடையே கணேசனுக்கு 25க்கும் மேற்பட்டவர்கள் லட்சக்கணக்கில் பணத்தை கடனாக கொடுத்திருப்பது தெரிய வந்துள்ளதால் அவரை கைது செய்ய தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். புதுவை லாஸ்பேட்டை கல்வி நாள் பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் தேசிய கல்வி நாள் விழா பேரணி நடைபெற்றது. பேரணியை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான வைத்தியநாதன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். கதிர்காம மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் ரகுத்தமன், வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் பொறுப்பு துணை முதல்வர் லோகசுந்தரி தலைமையேற்றனர். NSS ஒருங்கிணைப்பாளர் பூபதி வாழ்த்துரை வழங்கினார். பள்ளியின் ஆசிரியர் ஆசைகள் விழாவில் கலந்து கொண்டனர். விழாவின் அனைத்து ஏற்பாடுகளையும் NSS திட்ட அதிகாரி மரியம் மார்டின் ஏற்பாடு செய்திருந்தார். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் லேசான மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையில் இருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். தரமற்ற பள்ளி சீருடையால் மாணவர்கள் பாதிப்பு. சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சீருடைகளை எரித்து போராட்டம். மீனவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் முற்றுகை. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 5 பேரை மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தனியார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் பயின்ற மாணவர்கள் தேர்வு முடிவு தெரியாமல் தவிப்பு. போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.